இனிமேல் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே இருமல் மருந்து என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இனிமேல் இருமல் மருந்து உள்ளிட்ட அனைத்து வகையான மருந்துகளும் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே கிடைக்கும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கோல்ட்ரிப் என்னும் இந்த இருமல் மருந்து குடித்த 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் இதற்கான முறைப்படுத்துதல் வேண்டும் என்று நாடு முழுவதும் கோரிக்கை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மத்திய அரசு அதிரடியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே இருமல் மருந்து வழங்க வேண்டும், இனிமேல் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே இருமல் மருந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு அதிரடி உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் இருமல் மருந்து உட்பட அனைத்து வகையான சிறப்பு மருந்துகளும் இனி மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே கிடைக்கும். கடந்த வருடம் அக்டோபரில் மத்திய பிரதேசத்தில் கலப்பட இருமல் மருந்து குடித்ததன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவர்களுடைய இனிமேல் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே இருமல் மருந்து என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இனிமேல் இருமல் மருந்து உள்ளிட்ட அனைத்து வகையான மருந்துகளும் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே கிடைக்கும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி வணக்கம். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் கோல்ட்ரிப் என்னும் இந்த இருமல் மருந்து குடித்த 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் இதற்கான முறைப்படுத்துதல் வேண்டும் என்று நாடு முழுவதும் கோரிக்கை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மத்திய அரசு அதிரடியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே இருமல் மருந்து வழங்க வேண்டும், இனிமேல் மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே இருமல் மருந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு அதிரடி உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள். மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் இருமல் மருந்து உட்பட அனைத்து வகையான சிறப்பு மருந்துகளும் இனி மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே கிடைக்கும். கடந்த வருடம் அக்டோபரில் மத்திய பிரதேசத்தில் கலப்பட இருமல் மருந்து குடித்ததன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவர்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.